வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, முதல் மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக வெப்பசலன மழையானது பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த மூன்றாவது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் ரீசன்ட் டைமில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா பேசப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எங்களுக்கு நிவாரணம் உரிய முறையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி வருகிறது. இதனால் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய பலரும் திட்டமிடுவர். இதன் அடிப்படையில் டிக்கெட் முன்பதிவு வெறும் அரை மணி நேரத்தில் தீர்ந்து விட்டது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ சோதனை பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் திடீரென ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் ஜூலை 2 நடைபெறும் சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மாணவர்களுக்கு தரமான சைக்கிள்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டப்பட்டது. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு கம்பல்சரி நியூ வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு மோஸ்ட்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம A to Z பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.